கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்கு காரணமே. வணக்கம், இது பிக் பிக்சர். நான் பாலா. அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர் KA செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர், தான் மனம் திறந்து சில விஷயங்களை பேச இருப்பதாகவும் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இந்த தகவல்களை 5ஆம் தேதியான இன்று தெரிவிக்க இருப்பதாகவும் கூறியிருந்தார். இது அதிமுக மட்டுமல்ல, அரசியல் வட்டாரத்திலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. செங்கோட்டையன் என்ன பேச போகிறார்? அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்தே தொடர்ந்து மௌனமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவரான செங்கோட்டையன் என்ன பேச போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்த நிலையில செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மிக குறிப்பாக அஇஅதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேறிய தனி கட்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அனைவரையும் ஓரணியில் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்தித்தால்தான் தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்கிற ஒன்றை தன்னுடைய மையப்பொருளாக செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார். அப்படி தேர்தலை சந்திக்கும் போதுதான் நம்மால் தேர்தலில் வெற்றி பெற முடியும். அதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு என்பதை ஒரு கால அவகாசமாக கெடுவாக விதித்திருக்கிறார். ஒருவேளை 10 நாட்களுக்குள் அதற்கான ஒருங்கிணைப்பு முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் அதற்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய அந்த தலைவர்களோடு சேர்ந்து தானும் அதற்கான நடவடிக்கைகளை யோசிப்பேன் என்றும், அது கிட்டத்தட்ட சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்களை செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார். அவருடைய அந்த பேச்சினுடைய முழு அம்சம் என்ன, அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, KA செங்கோட்டையன் எம்ஜிஆரினுடைய அதிமுக தொடங்கிய காலகட்டத்திலிருந்து தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். 1972 எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். தான் முதல்ல செங்கோட்டையனான தான் குள்ளம்பாளையம் கிளைக்கழகத்தில் செயலாளராக தான் பணியாற்ற தொடங்கினேன். 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிட்டு 2,37,000 வாக்குகள் கூடுதலாக வெற்றி பெற்றார். அதே போன்று 1975 கோவையில் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்போ நடக்குது. அப்போ அரங்கநாயகம் தலைவராகவும் திருப்பூர் மணிமாறன் செயலாளராகவும் தன்னை பொருளாளராகவும் நியமிக்கிறாங்க. அதை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக அப்போது எம்ஜிஆர் இவர்களை எல்லாம் சத்யா ஸ்டுடியோவுக்கு அழைத்து பாராட்டு தெரிவித்தார் அப்படின்னு சொல்றார். 1977 கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் போட்டியிட்ட போது, நீ ஏன் சத்தியமங்கலத்தில் போட்டியிடக்கூடாது, நீ சத்தியமங்கலத்தில் நில்லு அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதாகவும், எனக்கு சத்தியமங்கலம் புதிய தொகுதி, நான் எப்படி அங்கே நிற்க முடியும், போட்டியிட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தன்னோட பெயரான எம்ஜிஆர் அப்படிங்கிற பெயரை சொல்லு, உன்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னதாகவும் செங்கோட்டையன் சொல்றார். அந்த அதிமுகவில் இருந்து SDS போன்றவர்கள்லாம் வெளியேறும் போது அவர்களோட இல்லத்துக்கே சென்று தமிழ்நாட்டை காப்பாற்ற தான் இந்த இயக்கத்தை நடத்துகிறேன், என்னோடு வாருங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் அழைத்ததாகவும், 77 நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விட என்று சொன்னார். நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது, சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது, என் பெயரை உச்சரி, நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தேர்தல்களம் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் SDS போன்றவர்கள், கோவை செல்லியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி, தொண்டருடைய நலன் கருதி, தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு எம்ஜிஆர் மறைந்த பிறகு கட்சியை பொறுப்பேற்குமாறு ஜெயலலிதாவிடம் தாங்கள் எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டோம். அவரும் சிறந்த ஆட்சியை கொடுத்தார். இது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். 2016 ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகள்லாம் வந்தபோது கூட அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அன்றைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலாவை நாங்கள்லாம் ஒருமனதாக நியமித்தோம்.
தன்னை ஜெயலலிதா பாராட்டியது எல்லாருக்கும் தெரியும். நாம ஒரு நெடும் பயணத்தை மேற்கொள்ளும் போது பல சோதனைகள் வரும், பொறுப்புகள் வரும். இந்த இயக்கத்திற்காக நான் அந்த பணிகளை எல்லாம் ஆற்றி இருக்கிறேன். இந்த இயக்கத்திற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்ற செங்கோட்டையன் முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, தனக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனா அந்த வாய்ப்புகள் கிடைத்த போதும் கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் என்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றார். 2016க்கு பிறகு நாம தொடர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம். ஜெயலலிதாவை பற்றி காளிமுத்து போன்றவர்கள் பேசிய வார்த்தைகள்லாம் இன்னைக்கும் தொண்டர்களினுடைய நெஞ்சத்துல முள் குத்துவதை போல இருக்கிறது. 1991ல நீங்கள் கட்சியோட மூத்த தலைவர்களை மதிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதற்கு பதிலளித்து பேசிய ஜெயலலிதா, என் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எப்படி விமர்சித்தார்கள் அப்படிங்கறத சுட்டிக்காட்டி சட்டமன்றத்திலேயே பேசினார். அது இன்றும் சட்டமன்ற அவை குறிப்புகளில் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றார். 2016க்கு பிறகு பல தேர்தல்களை சந்திச்சோம். 2019, 21, 24 அப்படின்னு உள்ளாட்சி தேர்தல்கள் இதையெல்லாம் சந்திக்கும் போது கூட பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. அன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா 30 இடங்களை பெற்றிருக்கலாம். ஆனா அது சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. எல்லாரையும் ஒன்றிணைத்து அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நாங்க சொன்னோம். இதை தன்னுடைய சகோதரரான வேலுமணி கூட அதனை குறிப்பிட்டு சொன்னாரு. ஆனா அது நடக்கல. இதற்கு பிறகாகத்தான் ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி 6 மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பொதுச் செயலாளரை சந்திச்சு பேசணும். தேர்தலில் என்னதான் வியூகங்கள் வகுத்தாலும் நம்மளால வெற்றி பெற முடியல. அதனால ரத்னம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், சி.வி. சண்முகம் ஆகிய 6 பேரும் போய் சந்திச்சு நிறைய கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடந்துச்சு. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில அவர் இல்லை அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம வெளியே சென்றவர்களை எல்லாம் அரவணைத்தால் தான் நாம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னோம். 2010ல் டெபாசிட் இழந்த பிறகு கோவை குலுங்கியது, மதுரை நடுங்கியது, திருச்சி திரும்பியது என்று சொல்லும் அளவுக்கு மாநாட்டுக்கெல்லாம் கூட்டம் வந்தது. இருந்தபோதும் தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் இணைத்துதான் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். 2016லும் அப்படித்தான் வெற்றி பெற்றார். அதனால வெளியே சென்றவர்களை எல்லாம் நாம் அரவணைக்கணும். அப்படி அரவணைச்சாதான் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்ககிட்ட எந்த நிபந்தனையும் இல்லை, எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களோடு இணைந்து பணியாற்றுவோம், எந்த தியாகத்தையும் செய்து பணியாற்றுகிறோம் அப்படின்னு பல்வேறு மேடைகளில், கடிதங்களில் ஓ பன்னீர்செல்வம், தினகரன் போன்றவர்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற செங்கோட்டையன், இங்க தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு தவிப்பில் இருக்காங்க. இதை யாரு எடுத்து சொல்றது அப்படிங்கிற நிலைமையில தான் நான் இதை பேசுறேன். மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னா வெளியில் சென்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றார். அதே நேரத்தில் 2024 இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே, பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்று இருக்க முடியும். இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம். அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே, கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் எஸ்பி வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் சி.வி. சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. அமைதியாக இருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நம்மால நாளைக்கு அதிமுக ஆட்சியை மலரப்போகிறது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அது தானா நடந்துடாது அப்படின்னு சொல்றாரு. தன்னிடம் பல மூத்த முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசினாங்க. அந்த அடிப்படையில தான் உங்களை எல்லாம் நான் சந்திச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன், வெளியில் சென்றவர்கள் எந்த பொறுப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு நாம் உறுதுணையா இருக்கணும். இதை ரொம்ப விரைவாக செய்யணும். எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகளை எல்லாம் தொடங்கிவிட்ட போது இன்னும் நாம் இதை செய்யல அப்படின்னா நமக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாம் வலுப்பெறுகிறார்கள்ங்கிற ஒரு அர்த்தத்துக்கு போயிடும். எனவே
இதையெல்லாம் ஒன்றிணைத்து அந்த பணிகளை மேற்கொள்ளணும். அதை செய்யலை அப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர்வதற்கான ஒரு ஏதுவான சூழல் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டாதான் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய பரப்புரை சுற்றுப்பயணத்தில் தான் கலந்து கொள்வேன் அப்படின்னும் செங்கோட்டையன் குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாம அவரிடம் சில கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ சுற்றுப்பயணத்துக்கு வருகிற கூட்டம் எல்லாம் வேற, பல்வேறு தரப்பட்ட தொண்டர்கள், தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட தொண்டர்களினுடைய மனநிலை வேறு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த பிரச்சனைக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்த செய்தியாளர் சந்திப்பிலையும் யார் யாரை கட்சியில் இணைக்க வேண்டும், வெளியில் சென்றவர்களை ஒன்றாக ஒருங்கிணைக்கணும்னு சொன்ன திரு செங்கோட்டையன், அது ஓ பன்னீர்செல்வமா, டிடிவி தினகரனா, சசிகலாவா அப்படிங்கிறவர்களினுடைய அந்த பெயரையும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு இடத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பெயரையும் கூட திரு செங்கோட்டையன் குறிப்பிடவில்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், அவர் இவர் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர ஒரு இடத்திலும் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை அவர் குறிப்பிட்டு பேசவே இல்லை. கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களாக கருதப்படுபவர்களை எல்லாம் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அப்போ அதுக்கும் செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ்டிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேறும் போது அவரும் மேலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஆட்சிக்கு எதிராக ஆளுநர்கிட்ட போய் அப்போ மனு கொடுத்தாங்க. அப்படி இருந்த போதும் எம்ஜிஆர் அவர்களை நேரில் சென்று அழைத்தாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டியெல்லாம் செங்கோட்டையன் நிறைவு செய்கிறாரு. ஸோ அப்போ ஒரு 10 நாட்கள் இப்போ கெடு விதித்திருக்கிறார். இந்த கெடு முடியும் வரையில் இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வேளை மேற்கொள்ளவில்லை என்றால் தங்களுடைய இந்த அடுத்த கட்ட முடிவை நோக்கி நாங்கள் நகருவோம். யாரெல்லாம் இந்த மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து நாங்கள் அதற்கான முடிவை எடுப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு முன்னதாக திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வதற்கு முன்னதாகவே திரு செங்கோட்டையனும் டெல்லி சென்று பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து வந்திருந்தார். அதற்கு பிறகாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகாக ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய போதோ அல்லது இப்ப சமீபத்தில் அந்த கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறிய போதோ எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் செங்கோட்டையன் அமைதியாக இருந்தார். அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து சில மூத்த தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திரு அன்வர் ராஜா, திரு மைத்ரேயன் போன்றவர்கள் திமுகவில் வந்து இணைந்த போதும் கூட தன்னுடைய கருத்தை பொதுவெளியில் எங்கும் பதிவு செய்யாமல் அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் தற்போது தன்னுடைய மனம் திறந்த கருத்துக்களை தற்போது பொதுவெளியில் முன்வைத்திருக்கிறார். எனவே கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்கும் பட்சத்தில்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற அவருடைய அந்த கருத்துக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்படியாக எடுத்துக்கொள்ள போகிறார், அதை 10 நாட்கள் என்கிற கால அவகாசத்திற்குள் அவர் செயற்படுத்த போகிறாரா, அல்லது கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ள இயலாது என்கிற தன்னுடைய அதே நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்க போகிறாரா என்கிற கேள்விகள் எழுகிறது. ஏன்னா ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் போன்றவர்களினுடைய வாக்கு வங்கிகள் செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இவர்கள் நிச்சயம் தேவைப்படுவார்கள், இவர்களினுடைய வாக்குகளோடு சேர்த்துதான் அது அதிமுக வாக்குகளாக தேர்தலில் அறுவடை செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கக்கூடிய நிலையில் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவரான முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் தற்போது இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அது அதிமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே இந்த சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார், அந்த முடிவின் அடிப்படையில் கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போவாரா, அப்படி சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னா செங்கோட்டையன் உட்பட ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றோர் ஒருங்கிணைந்து எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிறதும் அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது.